பிரியமான சகோதரனை சகோதரியே, நம்மளுக்கும் அப்படிதான். உலகத்தை விட்டு ரட்சிக்கப்பட்டு இங்க வந்துட்டோம், உலகத்தை விட்டு வந்துட்டோம். வரும்போது சந்தோஷம் தான், ஏசப்பா இருக்காரு, இனிமே நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஒரு பாடு இருக்காது, துக்கம் இருக்காது, ஒண்ணு இருக்காது, நம்ம பாடு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்தோம். வர்ற வழியில ஏகப்பட்ட பிரச்சனைகள், நிந்தை, அவமானங்கள், குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள், கணவன்மார்கள பிரச்சனை, பெற்றோர்கள் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, வருமான பிரச்சனை, பணம் தேவைகள் பிரச்சனைகள், ஆசீர்வாத குறைவுகள், தடைகள். நம்மளுக்கும் அப்படிதான் இருக்கு, குடும்பத்துக்குள்ள அப்படிதான் இருக்கு. இருக்கா இல்லையா? குடும்பத்துக்குள்ள ஒரே சண்டை சச்சரவுகள். ஆலயத்துக்கு வந்தோம்னா ஊழியக்காரன் பிரச்சனை, விசுவாசிய மத்தியில பிரச்சனை, ரெண்டுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஒரே சட்ட திட்டத்தை போடுறாங்க. இவங்க இங்க பண்ணாத, இப்படி பண்ணாத, இதை பண்ணாத, இதை செய்யாத, அது செய்யாத, எதை சாப்பிட்டாலும் இதை சாப்பிடாத, இதை பண்ணாத, இதை செய்யாத, இதே சட்டத்திட்டம். எவ்வளவு சிறகடிச்சு பறந்துட்டு இருந்தோம் உலகத்துல இருக்கும்போது. இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. வேலை ஸ்தலத்துல இதே பிரச்சனை, தொழில இதே பிரச்சனைகள், சமாளிக்க முடியல. ஆண்டவர் அதெல்லாம் அப்படி சமாளிக்க முடியாத நம்மளை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்.